தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் தேவன் என்றும் மாறாதவர். உங்களுக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை என்றும் மறக்காதவர். ஒரு நாளும் அவர் மனம் மாற மாட்டார். அவர் உங்களுடைய செய்கைகளை பார்த்து அவர் திட்டத்தை மாற்ற மாட்டார். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணின உடனே ராஜாவாக மாறவில்லை. யோசேப்பு சொப்பனம் கண்ட உடனே அவன் அதிபதியாக மாறவில்லை. நிறைய காலங்கள் காத்திருக்க வேண்டியது இருந்தது. ஆனால் அது அவர்களின் ஆயத்த காலம். ஆயத்தமாக்கி பின் சரியான நேரத்தில் தேவன் அவர்களை உயர்த்தினார். கூட இருந்தவர்கள் ஆச்சரியமாக பார்க்கத்தக்கதான உயரம் அது. உங்களை இழிவாக பேசினவர்கள், உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள், உங்களை கேலி செய்தவர்கள் அத்தனை பேரும் உங்களை தேடி வரும் காலம் அது. நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்கள் உங்கள் உயரங்களை தடுக்க முடியாது. நிச்சயம் தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அவரின் வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. சிலர் நினைக்கலாம், இதுவரை தேவன் என் வாழ்க்கையில் எதுவுமே பேசினதே இல்லையே, வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைத்ததே இல்லையே என்று கூட நினைக்கலாம். வேதத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் அத்தனை வாக்குத்தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. உங்கள் பிரச்சனை என்னவோ அதுக்கு தொடர்பான வாக்குத்தத்தத்தை தெரிந்து கொண்டு அதை அறிக்கையிட்டு கொண்டே இருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு நோட் எடுத்துக்கொண்டு உங்கள் பிரச்சனை கடனாக இருந்தால் செழிப்பு பற்றின அத்தனை வசனங்களையும் எழுதி கொள்ளுங்கள். அத்தனை வாக்கு தத்தங்களையும் எழுதி கொள்ளுங்கள். டெய்லி ஜெபிக்கும்போது அதை அறிக்கை செய்யுங்க. நிச்சயம் விடுதலை உண்டு. அற்புதங்களை பார்ப்பீர்கள். ஏனெனில் நம் தேவன் என்றென்றும் மாறாதவர். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிக்கிங்க. அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறீங்க ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திரமாப்பா. அவர்கள் இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. இன்று அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் ஏசப்பா. அம்மேன். உமக்கு சாட்சியாக எழுப்புங்க ஏசப்பா. அமேன். நீங்கள் என்றென்றும் மாறாதவர் அப்பா என்று எங்களோடு இன்று பேசியிருக்கீங்க ஏசப்பா. அமேன். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அத்தனையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. அமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறுகிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. அமேன். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. அமேன். சரியான நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் அப்பா நீங்கள் அதிசயம் செய்ய போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எங்களை ஆயத்தப்படுத்தி அமேன் அந்த பொறுப்புகளை தருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆசீர்வாதங்களை தருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அப்பா அநேக ஆண்டுகள் கழித்து தான்ப்பா ராஜாவாக மாறினார். அமேன், ஸ்தோத்திர ஏசப்பா. அந்த காலம் முழுவதும் அவனை ஆயத்தப்படுத்தினீங்க ஏசப்பா, தயார் பண்ணினீங்க ஏசப்பா. அமேன், ஸ்தோத்திரமப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அத்தனையும் நிறைவேறும் காலம் வந்ததற்கமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. அமேன் அப்பா, ஸ்தோத்திரமப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அவங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் அப்பா இன்று நிறைவேறுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்களுக்கான காலம் அப்பா இன்று அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா வந்திருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவங்க சுதந்திரித்து கொள்ளுகிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. அமேன். எங்களுக்கு எதிராக பேசின அப்பா, எங்களுக்கு எதிராக சதி செய்த, கேலி செய்த, அவமானப்படுத்தின அத்தனை பேர் முன்னாடியும் அப்பா எங்களை உயர்த்தி வைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இவள் இவ்வளவுதான், இவன் இவ்வளவுதான் என்று கேலியாக நினைத்தவர்கள், இவர்களுக்கு என்ன திறமை இருக்கிறது என்று அப்பா ஸ்தோத்திரமாப்பா நன்றி ஆண்டவரை இழிவாக பேசினவர்கள் முன்பாக எங்களை உயர்த்துகிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை எட்டுகிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. அமேன். கேலி செய்தவர்கள் கண்கள் முன்னாடி அப்பா உம்முடைய பிள்ளைகளை
எங்களை உயர்த்தும் வைராக்கியமுள்ள தேவன் நீங்கப்பா. அமேன். ஸ்தோத்திரமாப்பா. நன்றி ஆண்டவரே, எங்கள் மேல் நீங்கள் வைராக்கியமாக இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எங்களை அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா இழிவுபடுத்தின அப்பா பிள்ளைகள் முன்பாக எங்களை உயர்த்தி வைக்கிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா யோசேப்புக்கு துரோகம் பண்ணின அத்தனை சகோதரர்களும் அவனிடம் திரும்பி வந்தாங்க ஏசப்பா. அமேன். எங்களுக்கு எதிராக சதி செய்கிறவர், எங்களை இழிவாக நினைக்கிறவர்கள் முன்னாடி அப்பா எங்களை அப்பா ஸ்தோத்திரம் ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்கதாக ஒரு சாட்சியாக நீங்கள் நிறுத்த போகிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அப்பா சோர்வினை கொண்டு வரும் ஆவிகள், பலவீனங்களை கொண்டு வரும் ஆவிகள், அப்பா கட்டுகளை கொண்டு வரும் ஆவிகள் எல்லாத்தையும் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஏசப்பா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் எங்களுக்கு செய்த அப்பா காரியங்களினால் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தினால் நாங்கள் பேசுகிறோம் ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. தோற்று போன சாத்தான் எங்கள் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாதுப்பா. அமேன். நன்றியப்பா. அவனை ஸ்தோத்திரம் ஏசப்பா எங்கள் வாழ்க்கையிலேருந்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஏசப்பா. அமேன். பலவீனம் என்பது எங்கள் வாழ்க்கையில் இன்மை இல்லை ஏசப்பா. அமேன். மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவை எழுப்பினவருடைய ஆவி அப்பா எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வாசம் செய்வதால் அத்தனை உறுப்புகளும், சாவுக்கு ஏதுவான அத்தனை உறுப்புகளும் உயிர்ப்பிக்கப்படுகிறமைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழி நடத்தணும் ஏசப்பா. அப்பா இன்று என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்கள் வாக்குத்தத்தமாக சொல்கிறீங்க ஏசப்பா. நீங்கள் மாறாதவர், நீங்கள் கொடுத்த அப்பா வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி. எல்லா வாக்கு தத்தங்களும் எங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. முழுவதும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்பா இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது சுகமான நித்திரை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, சாபம், பாவம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.